அந்த ஹாலோ பைப் பெரிய பைப்புக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தண்ணி அப்சார்ப் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். கீழே இறங்குற அழுக்கு வந்து திருப்பி மேலே ஏறாது. ஸோ இதுலேயுமே வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீழே இருக்கிற அழுக்கை ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வால் வச்சு அந்த வால்வை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்லிங் டேங்க். ஸோ செட்லிங் டேங்க்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேங்க்கு. ஸோ அழுக்கு சேர்ந்த தண்ணி வந்து ஒரு பக்கத்துலேருந்து வரும். ஸோ ரொம்ப நேரமாக ஆகும் இந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ இந்த டேங்க்கில் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவாங்க. விட்டுட்டவொடனே என்ன ஆகுனா அந்த அழுக்கெல்லாம் கீழே தங்கிடும். அதுக்கப்புறம் மேலோட்டமாக அந்த தண்ணியை மட்டும் எடுத்துருவாங்க. ஸோ சாலிட் செட்லிங் டேங்க்குன்னு கூட சொல்லுவாங்க இது. இந்த சாலிட் செட்லிங் டேங்க்கில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா வந்து ரொம்ப பெரிய டேங்க்குன்றதால ஹை வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹை வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுனால அந்த தண்ணி அந்த அழுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இது செட்லிங் டேங்க் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இதில்